அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 29 கொஞ்சம் வாசிக்க பார்க்க. உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இவளுக்கு இருந்த பெரும்பாடு தன் வேதனை நீங்கி சுகம் அடைந்ததை உணர்ந்தால், ஆக தோல்வியிலிருந்து வெற்றி பெற்றதை அவள் உணர்ந்தாள். இந்த ஸ்திரியானவள் இயேசுவை நெருங்குவதற்கு, தேடி வருவதற்கு வரக்கூடாதபடிக்கு அநேக சாக்கு போக்குகள் இருந்தது அவளுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவளோ ஒரு பெண்ணாக இருந்தால் 12 வருடம் வேதனைப்பட்டு சரீரம் ஒடுங்கி போய் நடக்க கூட முடியாத ஒரு நிலைமையில காணப்பட்டால், பணத்தையெல்லாம் செலவழித்து விட்டால், ஆஸ்திகளெல்லாம் இழந்து விட்டால், டாக்டர்களை பார்த்து ஆக சற்றாகிலும் குணமடையாதவளாக இருந்திருக்கிறாள். இப்படி இயேசுவை பெரும் கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் வழியே போய் எப்படி சுகம் பெறுவது, அதுவும் முடியாத ஒரு விஷயம். ஆக இப்படி அநேக தடைகள் இருந்தது. மட்டுமல்ல, இயேசுவை நோக்கி பார்க்கிறாள் அவள். என்னன்னா, இயேசு யவீரோடு கூட அவன் வீட்டுக்கு போகிறார். இந்த யவீரு பணக்காரன், ஆக செல்வ சீமான், மதிப்பு மிக்கவன், கனத்துக்குரியவன். அந்த பணக்காரனுக்கு இயேசு இரக்கம் செய்வார். நானோ ஒரு ஏழையா இருக்கிறேன், எனக்கு இயேசு இறங்குவாரா என்று கூட நினைத்திருக்கலாம். அல்லது எல்லா டாக்டரையும் பார்த்துவிட்டு எல்லாரும் கைவிட்ட பிறகுதான் கடைசியா எடுத்து வருகிறார் என்று சொல்லி இயேசு ஒருவரை கடிந்து கொள்வாரோ என்று கூட நினைக்கலாம். இத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, இந்த தடைகளை இவள் பார்க்கவில்லை. அதுக்கு பதிலாக இயேசுவை விசுவாசித்தாள். நான் தொட்டால் சொஸ்தமாவேன். அந்த விசுவாசம் தான் இவளுக்கு வெற்றியை கொண்டு வந்தது. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தடைகளை பார்க்காதீங்க, இருக்கிற வாய்ப்புகளை பாருங்கள். இயேசு வருகிறார் என்பது தான் அவளுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அவள் நினைத்தால், நான் இனி தடைகளை பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இயேசு இந்த வழியே வருகிறார், இதை விட்டுவிட்டால் எனக்கு வாய்ப்பே கிடையாது, வாழ்வே கிடையாது, வெளிச்சமே கிடையாது. ஆக இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நான் விட முடியாது என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார். அவிசுவாசம் தடைகளை பார்க்கும், விசுவாசம் வாய்ப்புகளை பார்க்கும். ஆண்டவர் நீங்க விசுவாசித்தால் தடைகள் கண்களுக்கு தெரியாது. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை பார்க்காதீங்க, உங்க நிலைமையை பார்க்காதீங்க, இருக்கிற இடத்திலேயே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார், நம்பினால், விசுவாசித்தால் உங்கள் விசுவாசத்தை இயேசு கனம் பண்ணுவார். இருக்கிற இடத்திலேயே ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.